ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரோ நம்மகிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலசை முத்தாரம்மன் போட்டோ வீட்டில் வைத்து டெய்லி விளக்கு போடலாமா சொல்லுங்க. ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீக் கோயில் வரோம்னு நினச்சிருக்கேன். அந்த போட்டோ வாங்கணும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். அதனால எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற வகையில் இந்த வீடியோ இருக்குன்னு இந்த வீடியோ அமைச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வீட்லேயும் முத்தாரம்மன் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக முத்தாரம்மன் ஃபோட்டோ முன்னாடி விளக்கம் போடுவாங்க. அப்போது கண்டிப்பாக நீங்களும் ப்ரோ முத்தாரம் ஃபோட்டோ வாங்கலாம், வாங்கி வீட்டில் டெய்லி விளக்கு போடலாம். முத்தாரம்மன் வீட்டுக்கு வந்தாலே வீட்டு செலவு செழிப்பாக இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக போயிடும். எதுக்காக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் முத்தாரம்மன் ஃபோட்டோ எல்லா வீட்லேயும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கே மேக்சிமம் நிறைய வீட்டில் கல்யாணம் குலசையில் தான் நடக்கும். அதே போல் அவங்களுக்கு குழந்தை பிறந்தா இந்த பிள்ளைக்கு முட்டை குலசையில தான் போடுவாங்க. அதே போல குலசையில் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும்ல, அந்த பிள்ளைக்கு முத்தாரம் பேர் முத்துக்குமார் அந்த மாதிரி பேர் தான் வைப்பாங்க மேக்சிமம். அதுமாதிரி வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அவளுக்கு தான் பத்திரிக்கை. அப்படி என்ன நடந்தாலுமே அவளுக்கு தான் எக்ஸாம்ல மார்க் எடுக்கணும் முத்தாரம் தான் சொல்லுவாங்க. வீட்டில் ஆள் போலே முத்தாரம் இருப்பாங்க. அதனாலேயே முத்தாரம் போட்டோ கண்டிப்பா எல்லா வீட்லயும் இருக்கும். அதே போல நீங்களும் முத்தாரம் போட்டோ வீட்டுல வச்சு வழிபடுங்க, செழிப்பா இருங்க. குலசை முத்தாரம் கோயிலை பற்றி பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்களே.